நாளைக்கு வரக்கூடிய சனிக்கிழமை மிகவும் அபூர்வமான பல ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சனிக்கிழமை. என்ன சிறப்பு இருக்கு இந்த சனிக்கிழமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வைகாசி மாசம் வரக்கூடிய அமாவாசை சனி ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சனி ஜெயந்தி சனிக்கிழமை நாள்லயே வர்றது கூடுதல் சிறப்பு. பல ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நாள். இந்த நாள்ல சனி பகவானை நம்ம வழிபட்டா அஷ்டமச்சனி, ஜென்மசனி, இந்த மாதிரி நமக்கு 7.5 சனிகளால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் வந்துட்டு நிவர்த்தி ஆகும். அதோடைய தாக்கம் குறையும் அப்படின்னு நம்பப்படுது. இன்னும் சொல்ல போனா 1000 மடங்கு பலன்கள் இந்த நாள்ல நம்ம வழிபட்டா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இந்த சனிக்கிழமையை நீங்க தவற விட்டுறாதீங்க. தானம் கொடுக்கலாம். சனி பகவானுக்கு ரொம்பவே பிரியமானது என்ன அப்படின்னா உணவு அளிக்கிறது. வயதானவர்களுக்கும் குறிப்பா மாற்றுத்திறனாளி அன்பர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க செருப்பு வாங்கி கொடுக்கறது, இல்ல அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கறது, உடை வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணீங்க அப்படின்னா சனி பகவான் ரொம்ப குளிர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பிப்பார் அப்படின்னு நம்பப்படுது. சுத்தமான நல்லெண்ணெய், எள்ளு, இந்த மாதிரியான பொருட்களையும் நீங்க தானமா கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சனி பகவானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களால முடிஞ்ச ஸ்லோகத்தை நீங்க சொல்லணும். என்ன அப்படின்னா ஓம் சம் சனீஸ்வராய நமக அப்படி சொல்லலாம். இன்னும் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, ராமருடைய தந்தை தசரத மகாராஜா இருக்கார் இல்லையா, அவரு இயற்றின ஒரு சனி ஸ்தோத்திரம் இருக்கு. தசரத சனி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்க ஒரு முறை பாராயணம் பண்ணீங்கன்னாவே இந்த நாள்ல ரொம்பவே சிறப்பு. ஏன் அப்படின்னா, ரேவதி நட்சத்திரத்துல சனி பகவான் வரும்போது ரொம்ப ஆபத்து இருக்கு, உலகம் அழியும், உலகத்துக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக தசரதர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய வில்லால சனி பகவானுக்கு ஒரு ஸ்தோத்திரத்தை இயற்றினார். அதுல மனம் மகிழ்ந்த சனி பகவான் எந்த பிரச்சனையும் கொடுக்காம நல்லது பண்ணாராம் அந்த காலத்துல. அதனால அந்த ஸ்தோத்திரத்தை நம்மளும் பாராயணம் பண்ணி வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்கு இதை இப்பவும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப சிறப்பு. அதனால இந்த நாள்ல இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. சொல்ல முடியாதவங்க ஓம் சம் சனீஸ்வராய நமக அப்படின்னு உங்களால எவ்வளோ டைம் முடியுதோ அவ்வளோ சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு அன்னதானம் இதெல்லாம் பண்ணுங்க. சனி பகவானை தரிசனம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில 7.5 சனியா இருந்தாலும் சரி, அஷ்டம சனியா இருந்தாலும் இல்ல எந்த சனி உங்களுக்கு நடந்துட்டு இருக்கோ அதுல இருந்து நீங்க விடுபடணும். பல கஷ்டங்கள், கடன் தொல்லை இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் போகணும் அப்படின்னா கண்டிப்பா சனி பகவான் அருள் புரிவார். பித்ருக்களுடைய கடன் ஏதாச்சும் இருந்தாலும், சாபம் இருந்தாலும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த நாள்ல இந்த மாதிரியான வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பா சனி பகவானுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும்.